சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார் இருக்கு. இந்த சுவிகார புத்திரன் இருக்கு இல்லையா, சுவிகார புத்திரன் ஆங்கில பைபிள் அடாப்ஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. ஏன் தத்தெடுக்கிறாங்கன்னு ஆண்டவர் இந்த இடத்துல எழுதுறார் என்றால், ஒரு பிள்ளையை நீங்க பெறாவிட்டால் கூட தத்தெடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. பெத்த பிள்ளைக்கு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா இந்த தத்தெடுத்த பிள்ளைக்கும் 10 லட்சம் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அது குடும்பத்துல அது உரிமை கொண்டாடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ குடும்பத்துல வந்து சேர்ந்தாச்சு, சும்மா சேரல. மூத்த குமாரனா இயேசுவுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு அதான் இந்த வேர்டு யூஸ் பண்றாங்க. மூத்த குமாரன் இயேசுடைய ஜெபத்துக்கு தேவன் எந்த அளவுக்கு பதில் கொடுக்கிறாரோ ஈக்குவல் ரைட்ஸ் உனக்கு கிடைக்கும். அதனாலதான் சுவிகார புத்திரங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. உள்ள வரும் பொழுதே அனாதை மாதிரி வரக்கூடாது, பிள்ளைகள் என்கிற உரிமையோடு வரணும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரதுக்கும் எங்க பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நான் கொடுக்கறதா நீங்க சாப்பிடுவீங்க, ஆனா எங்க பிள்ளைங்க வந்தா நாங்க கொடுக்காரதான் சாப்பிடுவாங்க. அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்துல வரேன்னு சொல்லும் பொழுது எதனாலும் எடுக்கலாம். யாரும் உங்களுக்கு தடை செய்வதற்கு இங்க உரிமையான ஆள் ஒரு ஆள் கூட கிடையாது. ஏன்னா ரைட்ஸ், பிள்ளைகள் என்கிற உரிமை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஜெபம் பண்ணும் போது எப்படி போனோம், அன்புள்ள பிதாவே பிள்ளை வாரேன் இயேசு நாமத்துல. அப்ப சகல உரிமைகளுக்கு உண்டு இல்லையா.